வணக்கம், வெல்கம் டு எலிமெண்டரி ஸ்டூடெண்ட் சேனல். இப்போ நம்ம டே டு டே லைஃப்ல பேசக்கூடிய வார்த்தைகள் சென்டென்ஸ் தான் நம்ம பார்க்க போறோம். இப்போ நம்ம சொல்லுவோம்ல, அங்க அந்த கூட்டத்துல ஒருத்தி நிக்கிறாள், சிவப்பு கலர் சுடிதார் போட்டுக்கிட்டு, அவ என்னுடைய ஃப்ரெண்டு சொல்லுவோம் இல்லைங்களா? அப்புறம் என்ன சொல்லுவோம், அந்த கிச்சன்ல சமைச்சிட்டு இருக்காங்கல்ல ஒருத்தவங்க, அவங்க தான் எங்க அம்மா சொல்லுவோம் இல்லைங்களா? இப்போ 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 ஒருத்தர் பைக் ஓட்டிக்கிட்டு போனார்ல, அவர் தான் எங்க அப்பா சொல்லுவோமா சொல்ல மாட்டோமா? இந்த மாதிரி சென்டென்ஸ் நம்ம டே டு டே லைஃப்ல பயன்படுத்தக்கூடிய சென்டென்ஸ் தான். எப்படி இங்கிலீஷ்ல பேசலாங்கிறத கொடுத்துருக்கேன் பாருங்க. அந்த சமையல் அறையில் சமைத்து கொண்டு இருக்கும் அந்த பெண் என்னுடைய அம்மா அப்படின்னு சொல்றோம். எவ்வளவு பெரிய சென்டென்ஸ் பாருங்களேன். இதை நம்ம ஈஸியா சென்டென்ஸ் உருவாக்கிடலாங்க. இந்த சென்டென்ஸை முதல்ல ரெண்டா பிரிக்கிறோம். எது வரைக்கும்? அந்த சமையல் அறையில் சமைத்து கொண்டு இருக்கும் அந்த பெண், இது வரைக்கும் முதல் சென்டென்ஸ். அடுத்தது என்னுடைய அம்மா, இது ரெண்டாவது சென்டென்ஸ். இதை முதல்ல தனித்தனியா எழுதும், அதுக்கப்புறம் எப்படி ரெண்டையும் சேர்த்து பேசலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். இப்ப பாருங்களேன், அந்த சமையல் அறையில் சமைத்து கொண்டு இருக்கும் அந்த பெண்ணும் அவங்கதான் எங்க அம்மாங்கிறவங்களும் ரெண்டு பேரும் ஒண்ணு தானே, ஒருத்தவங்களை பத்தி தான் பேசணும். இப்ப இதுல இவங்கதான் அந்த பெண், அவங்களதான் ஃபர்ஸ்ட் கொண்டு வர போறோம். அவங்கதான் சப்ஜெக்ட். த உமன் இல்லைன்னா லேடி, என்ன வேணாலும் சொல்லிக்கோங்க. த உமன் என்ன பண்ணிட்டு இருக்காங்க? சமைத்து கொண்டு. இப்ப அவங்க சமைச்சிட்டு இருக்காங்க. இப்ப அவங்க சமைச்சிட்டு இருக்கிறத பார்த்துட்டு தான் நம்ம ஃப்ரெண்டு கிட்ட சொல்றோம், சாரி, அங்க சமைச்சிட்டு இருக்காங்கல்ல, அவங்கதான் எங்க அம்மா அப்படின்னு சொல்றோம். அப்ப இந்த உமன் is cooking. the woman சமைத்து கொண்டு இருக்கிறார். எங்க சமைத்து கொண்டு இருக்கிறார்? கிச்சன்ல. in the kitchen. இது ஒரு சென்டென்ஸ். ஓகேங்களா? அடுத்த சென்டென்ஸ் பாருங்க. என்னுடைய அம்மா யாரு? அவங்க தான் என்னுடைய அம்மா. அப்ப திரும்பவும் என்ன எழுதுறோம்? the woman. அந்த 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 உமன் வந்து என்னவா இருக்காங்க? எனக்கு அம்மாவா இருக்காங்க. அப்ப பி வெர்ப்ஸ் தானே. the woman is my mother இல்ல my mom, அவ்வளவுதாங்க. இப்ப ரெண்டு சென்டென்ஸ் எழுதிருக்கோம் பாருங்க. the woman is cooking in the kitchen. அந்த உமன் வந்து கிச்சன்ல சமைச்சிட்டு இருக்காங்க. the woman is my mom, அவங்க என்ன அம்மான்னு சொல்றோம். இப்ப ரெண்டு பேரையும் ரெண்டு சென்டென்ஸையும் சேர்த்து நம்ம சொல்ல போறோம். ஓகேவா? எப்படி சொல்லணும் பாருங்க. ஃபர்ஸ்ட் இவங்களை எழுதுறோம். த உமன், நல்லா கவனிங்க. த உமன், இந்த சப்ஜெக்டுக்கு அப்புறம் இடையில ஹூங்கிற வார்த்தையை சேர்க்கிறோம். இடையில என்ன வார்த்தையை சேர்க்கிறோம்? ஹூங்கிற வார்த்தையை சேர்க்கிறோம். சேர்த்துட்டு இங்க என்ன இருக்கோ அதை அப்படியே எழுதும். இங்க என்ன இருக்கு? அடுத்தது இஸ். த உமன் ஹூ இஸ் குக்கிங். cooking in the kitchen. கிச்சன் வரைக்கும் எழுதிடுறோம். இது வரைக்கும் ஓகேங்களா? அப்ப நல்லா கவனிங்க. ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ்ல இந்த உமனை எழுதிட்டு பாருங்க. உமனை எழுதிட்டு இந்த வேர்ப் எழுதுறதுக்கு முன்னாடி ஹூங்கிற வார்த்தையை சேர்த்து இஸ் குக்கிங் இன் த கிச்சன் வரைக்கும் எழுதிடுறோம். எழுதிட்டு கமா ஃபுல் ஸ்டாப் கொடுக்க கூடாது, அப்படியே வெயிட் பண்ணிட்டு அடுத்தது யார சொல்றோம்? இவங்க தான் ரெண்டாவது சென்டென்ஸ். அந்த உமன் தான் என்னுடைய அம்மான்னு சொல்றோம். திரும்பவும் இந்த உமனை கொண்டு வரக்கூடாது, இதை மட்டும் எழுதிடுறோம். இஸ் மை மாம், அவ்வளவுதாங்க. பாருங்க, ரெண்டு சென்டென்ஸையும் ஒரே சென்டென்ஸ்ல கொண்டு வந்தோம் பாருங்க. எப்படி சொல்றோம் பாருங்க. அந்த அந்த கிச்சன்ல பாருங்க, கிச்சன்ல சமைச்சிட்டு இருக்கிற அந்த பொண்ணு என்னுடைய அம்மா அப்படின்னு சொல்றோம். ஓகேங்களா? அந்த சமையல் அறையில சமைத்து கொண்டிருக்கும் அந்த பெண் என்னுடைய அம்மா. எப்படி சொல்லலாம்? the woman who is cooking in the kitchen is my mom. ஓகேவா? ஈஸியா இருக்குங்களா? go to the next sentence. நெக்ஸ்ட் பாருங்க. நீளமா முடி வச்சுக்கிட்டு ஒருத்தி அங்க நிக்கிறாங்கல்ல, இல்லைன்னா நீளமா முடி வச்சிருக்கோம் அந்த பெண்ணு என்னுடைய மனைவின்னு சொல்றோம். அங்க ஒரு 4-5 ஃப்ரெண்டு பேசிட்டு இருப்பாங்க. இங்க இங்க ரெண்டு ஜென்ஸ் பேசுவாங்க. ஏன் அந்த கூட்டத்துல யாரு உன்னுடைய மனைவி அப்படின்னு கேக்குறாங்கன்னு வச்சுங்களேன். அப்ப அவங்க என்ன சொல்லுவாங்க?
நீளமா ஒருத்தவங்க முடி வச்சிருக்காங்கல்ல அவங்க தான் என்னோட மனைவி அப்படின்னு சொல்லுவாங்க. எப்படி சொல்லலாம்? இப்போ ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ் நல்லா பார்த்துக்கிட்டீங்கன்னா இப்போ இந்த சென்டென்ஸ் நீங்களே சொல்லிடுவீங்க. பாருங்களேன், நீளமா முடி வைத்திருக்கும் அந்த பெண், இதோட ஒரு சென்டென்ஸ். இதுக்கு அப்புறமா இன்னொரு சென்டென்ஸ். ஓகேங்களா? இப்போ இதுமே பிரிச்சு உங்களுக்கு எழுதி காமிக்கிறேன், அப்புறமா சேர்த்து எழுதலாம். அடுத்தடுத்த சென்டென்ஸ் நீங்களே ஈஸியா கண்டுபிடிச்சிருவீங்க. பாருங்க, ஃபர்ஸ்ட் யாரை பத்தி பேசுறோம்? அந்த பெண், த லேடி, இல்லைன்னா கேர்ள், இல்லைன்னா உமன், நீங்க என்ன வேணாலும் வச்சுக்கோங்க. நான் கேர்ள்னு வச்சுக்கிறேன். ஓகேங்களா? த கேர்ள் வச்சிருக்கேங்கிறதுக்கு என்னங்க இங்கிலீஷ்ல? ஹாவ் இல்லைன்னா ஹேஸ். சப்ஜெக்டுக்கு ஏற்ற மாதிரி அங்க ஹாவ் வருமா ஹேஸ் வருமானு முடிவு பண்ணிக்கணும். இவங்க ஷீங்கிறதுனால ஹேஸ் வரும். த கேர்ள் ஹேஸ், அவங்க வச்சிருக்காங்க. என்ன வச்சிருக்காங்க? நீளமான முடி. த கேர்ள் ஹேஸ் எ லாங் ஹேர். அவ்வளவுதாங்க. இது ஒரு சென்டென்ஸ். ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ் எழுதிட்டோம். அடுத்த சென்டென்ஸ் என்ன சொல்றோம்? என்னோட மனைவி. என்னோட மனைவின்னு நம்ம வந்து யார சொல்றோம்? அவங்கள தான் சொல்றோம். என்னோட மனைவின்னு யார? இந்த பெண்ணை தான் சொல்றோம். இது ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ். இது ரெண்டாவது சென்டென்ஸ் எப்படி சொல்லலாம்? த கேர்ள், அந்த கேர்ள் என்னோட மனைவின்னு சொல்றோம். இஸ் மை வைஃப். அவ்வளவுதாங்க. இது இப்ப ரெண்டு சென்டென்ஸா இருக்கு இல்லைங்களா? இந்த ரெண்டு சென்டென்ஸையும் ரெண்டையும் கமெண்ட் பண்ணி சேர்த்து சொல்ல போறோம். ஓகேங்களா? எப்படி சொல்லலாம்? இத ஃபர்ஸ்ட் எழுதுறோம். த கேர்ள், கேர்ள் எழுதிட்டு என்ன ஆட் பண்ணணும்னு சொன்னோம்? ஹூ. ஹூ இந்த இடத்துல ஹூ சேர்த்துட்டு இதுல உள்ளதா அப்படியே எழுதிடுங்க. த கேர்ள் ஹூஸ் சாரி ஹூ ஹாஸ் எ லாங் ஹேர். நீளமான முடி வச்சிருக்கும் அந்த பெண் யாரு? திரும்பவும் த கேர்ள் வரக்கூடாது. இஸ் மை வைஃப். அவ்வளவுதாங்க. இஸ் மை வைஃப். இப்ப பாருங்க, நீளமா முடி வச்சிருக்கும் அந்த பெண்ணு என்னோட மனைவி, இப்படிதான் சொல்லணும். த கேர்ள் ஹூ ஹேஸ் அ லாங் ஹேர் இஸ் மை வைஃப். உங்களுக்கு புரியுதுங்களா? shall we go to the next? நெக்ஸ்ட் பாருங்க, பச்சை சட்டை அவங்க போட்டுக்கிட்டு நிக்கிறாருல, கிரீன் சட்டை, அந்த போட்டுக்கிட்டு நிக்கிறவர் தான் என்னோட வீட்டுக்காரன்னு சொல்றோம். எப்படி சொல்லலாம்? இதே அதே போலதான் ரெண்டு சென்டென்ஸா பிரிக்கணும். பச்சை சட்டை அணிந்திருக்கிறாரே அந்த நபர் என்னோட கணவர், அது ரெண்டாவது சென்டென்ஸ். இது ரெண்டுமே பிரிச்சு தனித்தனியா எழுதாம ரெண்டுமே சேர்த்து எழுதிடலாமா? இப்போ உங்களுக்கு புரியும் தானே? ஆன்சர் சொல்லுங்க பார்க்கலாம். அந்த நபர், இவங்களதான் ஃபர்ஸ்ட் எழுதுறோம். த பர்சன் இல்லைன்னா த மேன், என்ன வேணும்னு சொல்லிக்கோங்க. சாரி, பர்சன் என்ன. ஓகேங்களா? இதை அடிச்சிடுறேன். த பர்சன் சப்ஜெக்ட் போட்டுக்கிட்டோம். சப்ஜெக்ட் அடுத்து என்ன போடணுங்க? ஹூ போடணும். த பர்சன் ஹூ, அவர் வந்து என்ன பண்ணிருக்காரு? அணிஞ்சு இருக்கிறாரு. அணியறதுக்கு என்னங்க இங்கிலீஷ்ல? வேர். இப்ப அவர் போட்டுக்கிட்டு இருக்காரு. ஓகேங்களா? இப்ப அந்த சட்டையை நம்ம கண்ணால பாக்குறோம். அப்ப நம்ம என்ன சொல்லலாம்? ஹூ இஸ் wearing. Who is wearing என்ன சட்டை? The green shirt. அந்த பச்சை கலர் சட்டை போட்டிருக்காருல அந்த நபர் என்னோட கணவர். இஸ் இந்த ஷர்ட்டுக்கு அப்புறம் இஸ் இன்னொரு வேர்பு வரணுங்க இந்த சென்டென்ஸுக்கு. இஸ் மை ஹஸ்பண்ட். அவ்வளவுதான். பாருங்க, the person who is wearing the green shirt is my husband. the green color shirt போட்டிருக்கிற அந்த நபர் என்னுடைய வீட்டுக்காரரு அப்படின்னு சொல்றோம். ஓகேங்களா? உங்களுக்கு புரியுதுங்களா? shall we go to the next sentence? கார் ரேஸ்ல ஜெயிச்சாங்கல்ல, கார் ரேஸ்ல வெற்றி பெற்ற அந்த சிறுவன் என்னோட தம்பி அப்படின்னு சொல்றோம். இப்ப இதுல இருந்து இது வரைக்கும் ஒரு சென்டென்ஸ், இதுக்கப்புறம் உள்ளது இன்னொரு சென்டென்ஸ். இப்ப ரெண்டு சென்டென்ஸுக்குமே சப்ஜெக்ட் ஒருத்தவங்க தான், அந்த சிறுவனை பத்தி தான் நம்ம சொல்றோம். அப்ப the boy, the boy சப்ஜெக்ட் அடுத்துக்கு என்ன போடணுங்க? கட்டாயமா who சேர்க்கணும். the boy who, அந்த பாய் என்ன பண்றாரு? ஜெயிச்சிட்டார்.
இப்ப ஜெயிக்கிறதுக்கு என்னங்க verb win. இது முடிஞ்சு போன விஷயம் இல்லைங்களா? ஒன் ஒன் எதுல ஜெயிச்சிருக்காரு? கார் ரேஸ்ல. ஒன் த கார் ரேஸ். கார் ரேஸ் பாருங்க, கார் ரேஸ்ல ஜெயிச்ச அந்த நபர், இப்படிதான் சொல்லணும். கார் ரேஸ்ல ஜெயிச்ச அந்த நபர் இப்ப இங்க வந்துட்டோம், என்னுடைய தம்பி. அப்ப இன்னொரு verb சேர்க்கணும் இல்லைங்களா? இஸ் மை பிரதர். இஸ் மை பிரதர். எவ்வளவு ஈஸியா இருக்கு பாருங்களேன் இந்த சென்டென்ஸ். The boy who won the car race is my brother. அந்த கார் ரேஸ்ல ஜெயிச்ச அந்த சிறுவன் என்னுடைய தம்பி அப்படின்னு சொல்றோம். ஓகேங்களா? இப்ப இதையே இந்த ஃபர்ஸ்ட் மார்க் எடுத்தான்ல, ஃபர்ஸ்ட் மார்க் எடுத்தவன் என்னுடைய தம்பின்னு சொல்றோம். கொடுத்துருக்கானா பாருங்க. ஆமா, முதல் மதிப்பெண் பெற்ற அந்த பெண் இல்லைன்னா அந்த சிறுவன், நீங்க என்ன வேணாலும் வச்சுக்கலாம், என்னுடைய மூத்த சகோதரி அப்படின்னு சொல்றோம். மூத்த சகோதரின்னு என்ன சொல்லுவோம்? அக்கான்னு தானே சொல்லுவோம். இப்ப ஃபர்ஸ்ட் மார்க் எடுத்தாங்கல்ல, அவங்க என்னுடைய அக்கா அப்படின்னு சொல்றோம். எப்படி சொல்லலாம்? இதுல இருந்து இது வரைக்கும் ஒரு சென்டென்ஸ், இதுக்கப்புறம் ரெண்டாவது சென்டென்ஸ். இப்ப ரெண்டுமே யாரை பத்தி தான் பேசுது? அந்த பெண்ணை பத்தி தான் பேசுது. த உமன் இல்லைன்னா கேர்ள், என்ன வேணாலும் சொல்லிக்கோங்க. த கேர்ள் சப்ஜெக்ட் போட்டாங்களா? அடுத்தது என்ன போடணும்? ஹூ போடணும். ஹூ போட்டுட்டு இந்த சென்டென்ஸ்ல யாரு வேர்புன்னு பார்க்கணும். பெற்றது, பெற்றது முடிஞ்சு மதிப்பெண் வாங்கிட்டாங்க, ஃபர்ஸ்ட் மார்க் வாங்கிட்டாங்க. அப்ப கெட், கெட், காட் அப்படின்னு verb 2 தான் போடணும். இந்த இடத்துல காட், காட்னா பெற்றுட்டாங்க. என்ன பெற்றாங்க? ஃபர்ஸ்ட் மார்க். The girl who got the first mark. ஃபர்ஸ்ட் மார்க். இதுக்கு பாரு அர்த்தம் பாருங்க. முதல் மதிப்பெண் பெற்ற அந்த பொண்ணு என்னுடைய மூத்த சகோதரி. என்னுடைய மூத்த சகோதரி. இங்க ஒரு verb சேர்க்கணும். இஸ் மை. மூத்த சகோதரிக்கு என்னங்க இங்கிலீஷ்ல? எல்டர் சிஸ்டர். எல்டர் சிஸ்டர். அவ்வளவுதாங்க. எவ்வளவு சிம்பிளா இந்த மாதிரி சென்டென்ஸ் எல்லாம் பேசலாம் பாருங்களேன். முதல் மதிப்பெண் பெற்ற அந்த பெண் என்னுடைய மூத்த சகோதரி அப்படின்னா the girl who got the first mark is my elder sister. ஓகேவா? புரியுதுங்களா? shall we go to நெக்ஸ்ட் பாருங்க. அந்த சாரி பக்கத்து டோர்ல, இப்ப இங்க ஒரு வீடு இருக்கும், இங்க ஒரு வீடு இருக்கும், நம்ம இங்க இருக்கோம்னு வச்சுங்களேன். இந்த பக்கத்து வீட்டுல வாழ்ற அந்த அக்கா மிகவும் பழகிறதுக்கு சூப்பருங்க, நல்லா பழகுவாங்க அந்த பக்கத்து வீட்டு அக்கா. இதை எப்படி சொல்லலாம் பாருங்க. பக்கத்து வீட்டுல வாழும் அந்த அக்கா, அது வரைக்கும் முதல் சென்டென்ஸ். மிகவும் பழகும் குணமுடையவர், அது ரெண்டாவது சென்டென்ஸ். ரெண்டு சென்டென்ஸுமே யார் பத்தி தான் பேசுது? அந்த அக்காவை பத்தி தான் பேசுது. ஓகேங்களா? அப்ப என்ன சொல்லலாம்? த சிஸ்டர் இல்லைன்னா த கேர்ள், என்ன வேணாலும் வச்சுக்கோங்க. த சிஸ்டர், த சிஸ்டர். சப்ஜெக்ட் போட்ட உடனே என்ன ஆட் பண்ணணுங்க? ஹூ ஆட் பண்ணணும். ஹூ. வாழும், வாழும்னா அங்க இப்ப அவங்க வந்து தொடர்ந்து அங்கதானே இருக்கிறாங்க பக்கத்து வீட்டுல. அப்ப வாழ்றதுக்கு என்னங்க இங்கிலீஷ்ல? லிவ். இங்க சிஸ்டரை பத்தி சொல்றதுனால இஸ் போடுறோம், எஸ் போடுறோம், எஸ் சவுண்ட். ஹூ லிவ்ஸ், வசிக்கிறாங்க எங்க? பக்கத்து டோர்ல. த நெக்ஸ்ட் டோர் இல்லைன்னா நெக்ஸ்ட் ஹவுஸ் இல்லைன்னா நெக்ஸ்ட் ஹோம், என்ன வேணாலும் சொல்லிக்கோங்க. த சிஸ்டர் ஹூ லிவ்ஸ் த நெக்ஸ்ட் டோர், பக்கத்து கதவுல பக்கத்து வீட்டுல வசிக்கும் அந்த சிஸ்டர் மிகவும் பழகும் குணமுடையவர். இஸ் இஸ் வெரி, மிகவும், வெரி. பழகிறதுக்கு ஃப்ரெண்ட், நல்ல குணமுடையவர். ஃப்ரெண்ட்லி, நல்லா ஃப்ரெண்ட்லியா பழகுவாங்க அப்படின்னு சொல்றோம். ஓகேங்களா? The sister who lives the next door is very friendly. ஓகே, உங்களுக்கு புரியுதுங்களா? Shall we go to the next sentence? நெக்ஸ்ட் பாருங்க. உன்னை அழைத்த அந்த நபர் அப்படின்னா, அழைத்தன்னா கூப்பிடுறதுக்கு, போன் கால் பண்றது. ஒன்னு இப்ப ஒருத்தர் கூப்பிட்டார்ல, பாருங்களேன். இப்ப ரெண்டு ஃப்ரெண்டுங்க நின்று பேசிக்கிறாங்க. இந்த ஃப்ரெண்டு சொல்றாங்க,
உன்னை இப்போ ஒருத்தர் போன்ல கூப்பிட்டாருல, அவரு வெளியே வெயிட் பண்ணிட்டு இருக்காருன்னு சொல்றோம். ஒருத்தர் போன் பண்ணினது இவதான் போன் பண்ணாருன்னு வச்சுக்கோங்க. இவங்களுக்கு போன் பண்றாங்க, இவங்களுக்கும் தெரியுது அவங்க போன் பண்றது. ஒரு நபர் பேசிட்டு இவங்க வெளில வந்துட்டு திரும்ப போய் சொல்றாங்க. என்ன சொல்றாங்க? ஏய், உன்னை ஒருத்தர் போன்ல கூப்பிட்டாருல, அவர் வெளியே வெயிட் பண்ணிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்றோம். இதை எப்படி சொல்லலாம்? உன்னை அழைத்த அந்த நபர், அது வரைக்கும் ஒரு சென்டென்ஸ். வெளியே காத்துக்கிட்டு இருக்காரு அப்படிங்கிறது ரெண்டாவது சென்டென்ஸ். இப்ப பாக்கலாங்களா? அந்த நபர், the person, the person சப்ஜெக்ட் போட்டுட்டு அதுக்கப்புறம் என்ன போடணுங்க? who போடணும் இல்லைங்களா? who. அவரு அழைக்கிறார், அழைச்சு முடிச்சிட்டாரு. அப்ப அழைக்கிறது கூப்பிடுறதுக்கு என்னங்க இங்கிலீஷ்ல? கால். அது கூட பாஸ்ட் டென்ஸ் இட்டு சேர்க்கணும். கால்டு. who called. யார கூப்பிட்டாரு? உன்னை, யூ. அவ்வளவுதாங்க. பாருங்க, உன்னை கூப்பிட்ட அந்த நபர் வந்துருச்சுங்களா? உன்னை கூப்பிட்ட அந்த நபர் என்ன பண்ணிட்டு இருக்காரு? வெளியே காத்து கொண்டு இருக்கிறார். இப்ப அவர் அங்க உட்கார்ந்து இருக்கிறார். அப்ப என்ன போடணுங்க? பிரசன்ட் டென்ஸ்ல போடணும். இஸ். இங்க காத்துக்கிட்டு இருக்கிறதுக்கு என்னங்க இங்கிலீஷ்ல? வெயிட். அப்ப வெயிட்டிங். இஸ் வெயிட்டிங். காத்து கொண்டு இருக்கிறது. எங்க? வெளியே. வெளியேங்கிறதுக்கு அவுட் சைடு. இப்ப பாருங்க, சென்டென்ஸ் ஃபுல்லா வந்துருச்சு பாருங்க. உன்னை கூப்பிட்ட அந்த நபர் வெளியே காத்து கொண்டு இருக்கிறார். வந்துருச்சுங்களா? எவ்வளவு சூப்பரா நம்ம டே டு டே லைஃப்ல இந்த மாதிரி சென்டென்ஸ் நிறைய பேசுவோம். இப்ப நெக்ஸ்ட் சென்டென்ஸ் பாருங்க. சிவப்பு கலர் சுடிதார் போட்டிருக்கால, சிவப்பு கலர் சுடிதார் போட்டுட்டு ஒருத்தர் நிக்கிறாள்ல, அந்த பெண்ணு தான் என்னுடைய ரொம்ப நெருங்கிய தோழி அப்படின்னு சொல்ல போறோம். எப்படி சொல்லலாம்? சிவப்பு சுடிதார் போட்டு இருக்கால அந்த பெண், இல்லைன்னா அணிந்து கொண்டு இருக்கால, அப்படி கூட சொல்லலாம் தூய தமிழ்ல. நான் பேச்சு வாக்குல எழுதியிருக்கேன். இது வரைக்கும் ஒரு சென்டென்ஸ், இதுக்கப்புறம் இன்னொரு சென்டென்ஸ். ஆனா ரெண்டுமே யார பத்தி தான் பேசுறோம்? அந்த ஃப்ரெண்டை பத்தி தான் பேசுறோம். அந்த பெண், the girl, the girl who. சப்ஜெக்ட் அடுத்துக்கு என்ன போடணுங்க? கட்டாயமா who போடணும். என்ன சுடிதார் போட்டிருக்காங்க? சிவப்பு கலர் சுடிதார். who is wearing the என்ன கலர்? ரெட் சுடி. சிவப்பு கலர் சுடி போட்டிருக்காங்கல்ல அந்த பொண்ணு. அந்த பொண்ணுக்கு என்னவா? என்னுடைய நெருங்கிய தோழின்னு சொல்ல வரோம். இஸ் மை க்ளோஸ் ஃப்ரெண்ட். நெருங்கிய தோழிக்கு என்ன சொல்லணும்? க்ளோஸ் ஃப்ரெண்ட். அவ்வளவுதாங்க. பாருங்க, சிவப்பு சுடிதார் போட்டு இருக்கும், இல்லைன்னா அணிந்து இருக்கும் அந்த பெண் என்னுடைய நெருங்கிய தோழின்னு சொல்றோம். The girl who is wearing the red chudi is my close friend. சூப்பரா இருக்குங்களா சென்டென்ஸ்? நல்லா ஈஸியாவே இருக்கும். உங்களுக்கு ஆன்சர் தெரிஞ்சிச்சுன்னா நீங்க வீடியோ பாஸ் பண்ணிட்டு எல்லா சென்டென்ஸுக்குமே நீங்களே கமெண்ட் பண்ணலாம் ஆன்சர். நெக்ஸ்ட் சென்டென்ஸ் பாருங்க. எனக்கு உதவி செஞ்ச அந்த நபர், எனக்கு உதவி பண்ணிட்டாரு. நம்ம வீட்டுல வந்து சொல்றோம், எனக்கு அன்னைக்கு உதவி பண்ணாருன்னு சொன்னல்லம்மா, அந்த நபர் நல்ல மனுஷமா அப்படின்னு நம்ம வீட்டுல வந்து சொல்றோம். பாருங்க, எனக்கு உதவி செஞ்ச அந்த நபர் மிகவும் நல்ல மனுஷன், இல்ல நல்ல நபர் அப்படின்னு சொல்றோம். எப்படி சொல்லலாம்? இது ஒரு சென்டென்ஸ், இது ஒரு சென்டென்ஸ். யார பத்தி பேசுறோம்? அந்த நபர், the person. the person போட்டோமா? சப்ஜெக்ட் போட்டோமா? உங்களுக்கு ஆன்சர் தெரிஞ்சிச்சுன்னா நீங்க கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. the person. அடுத்து என்ன ஆட் பண்ணுங்க? who ஆட் பண்ணிட்டோமா? இதுல verb என்ன? உதவி. ஹெல்ப்டு. ஹெல்ப் பண்ணி முடிச்சிட்டாங்க. ஹெல்ப்டு. யாருக்கு? எனக்கு. ஹெல்ப் மீ. பாருங்க, எனக்கு உதவி செய்த அந்த நபர், எனக்கு உதவி செஞ்ச அந்த நபர் எப்படிப்பட்ட நபர்? நல்ல ஒரு மனுஷன் அப்படின்னு சொல்றோம். அப்ப இஸ் குட் பர்சன். சாரி, இஸ் a குட் பர்சன். ஓகேங்களா? இப்ப பாருங்க,
the person who helped me is a good person. எனக்கு உதவி செஞ்ச அந்த நபர் மிகவும் நல்ல நபர் அப்படின்னு நம்ம இன்னொருத்தருக்கு சொல்றோம். ஓகே, shall we go to the next sentence? பாருங்க, எங்களுக்கு கற்றுத்தரும் அந்த ஆசிரியர் மிகவும் திறமையானவன்னு சொல்றோம். எங்களுக்கு சொல்லி கொடுத்துட்டு இருக்காருல்ல அந்த டீச்சரு ரொம்ப திறமையானவங்க அப்படின்னு சொல்ல போறோம். எப்படி சொல்லலாம்? உங்களுக்கு ஆன்சர் தெரிஞ்சிச்சுன்னா நீங்க கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணலாம். இது வரைக்கும் ஒரு சென்டென்ஸ், இதுக்கப்புறம் இன்னொரு சென்டென்ஸ். இப்ப பாருங்க, நம்ம பாக்குற எல்லாமே ரெண்டு சென்டென்ஸுக்கும் ஒருத்தவங்கள பத்தி தான் பேசுறோம். சப்ஜெக்ட் என்ன? the teacher போட்டுக்கிட்டோமா? அதுக்கப்புறம் என்ன ஆட் பண்ணணும்? who ஆட் பண்ணிட்டு ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ்ல யாரு வேர்ப்னு பார்க்கணும். கற்று தர்றது, சொல்லி கொடுக்கறது. யாரு கற்று தரதுக்கு என்னங்க இங்கிலீஷ்ல? டீச். இது வேர்புங்க. சப்ஜெக்ட் ஷீங்கிறதுனால வேர்பு கூட நம்ம எஸ்ஓ அல்லது இஎஸ்ஓ சேர்க்கிற மாதிரி இருக்கும். இந்த வேர்புக்கு இஎஸ் சேர்க்கிற மாதிரி இருக்கும். டீச்சர்ஸ். டீச்சர்ஸ்னா டீச்சர் கிடையாது, டீச்சர்ஸ்னா கற்பிக்கிறது. இது டெய்லி சொல்லித்தர ரொட்டீன் ஒர்க். அதனாலதான் ப்ரெசன்ட் டென்ஸ்ல போட்டிருக்கோம். இது வேர்ப் 1ல போட்டிருக்கோம். ஓகேங்களா? the teacher who teaches, அவர் வந்து யாருக்கு சொல்லி தராரு? எங்களுக்கு. அப்ப அஸ்னா எங்களுக்கு. எங்களுக்கு கற்றுத்தரும் அந்த ஆசிரியர். முடிச்சிட்டோமா? எப்படிப்பட்டவர்? ரொம்ப திறமையானவர்னு சொல்றோம். அப்ப அங்க ஒரு வேர்ப் போடுறோம். இஸ் மிகவும், வெரி திறமையானவர், டேலண்ட். அவ்வளவுதான். ஓகேங்களா? எவ்வளவு சூப்பரா இருப்பாருங்க. எங்களுக்கு கற்றுத்தரும் அந்த ஆசிரியர் மிகவும் திறமையானவர்னு சொல்றோம். the teacher who teaches us is very talented. ஓகேவா? புரியுதுங்களா? இப்ப உங்களுக்கான ஒரு சென்டென்ஸ், உங்களுக்கு ஹோம்வொர்க் இது. பஸ் ஓட்டும், இல்லைன்னா ஓட்டி கொண்டு அப்படி கூட சேர்த்துக்கலாம். ஓட்டிக்கொண்டு செல்லும் அந்த நபர் என்னுடைய பிரதர் அப்படின்னு சொல்றோம். என்னுடைய அண்ணன் இல்ல தம்பி, ஏதோ ஒண்ணு சொல்றோம். ஓகேங்களா? இதை எப்படி சொல்லாங்கிறத கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. பஸ் ஓட்டி கொண்டு போறாருல, இப்ப நம்ம ரெண்டு பேரும் பேசிட்டு இருப்போம். எங்க பஸ் ஓட்டிட்டு போறாருல, அவரு தான் எங்க அண்ணன் அப்படின்னு சொல்றோம். அவ்வளவுதாங்க மேட்ரு. அதை எப்படி சொல்லலாங்கிறத கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. வீடியோ பிடிச்சிருக்கு அப்படின்னா லைக் பண்ணுங்க. சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு வீடியோ பாருங்க. தேங்க்யூ.